ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. யோவான் 16:20 வாசிக்கும் பொழுது திருமறை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கிறிஸ்தவ உலகிலே இது மிகவும் பிரபலியமான ஒரு வார்த்தை. நம்ம என்ன வேதனையோடு இருந்தாலும் கஷ்டத்தோடு இருந்தாலும் அது நிரந்தரமானதல்ல. அடங்குதான் சொல்றாரு. அதற்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க சொல்லி, நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அவன் வாழ்க்கையில வேதனைகள் கண்ணீர் என்பது இயல்பு, அப்படிதான் இருக்கணும்னு சொல்றது வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை மாற்ற ஒருவர் உண்டு. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வாழ்க்கையில் எதனால நாம் துயரப்படுகிறோம்? எதனால துயரப்பட்டு போகிறோம்? யோசித்து பாருங்கள். பக்தனாகிய தாவீது சங்கீதம் 51 சொல்லுகிறார், ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு, ரட்சினிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் பாவங்களை செய்யும் பொழுது, தீமையான காரியங்களை செய்யும் பொழுது நம் உள்ளத்திலே வேதனைகள் வருகிறது, விசாரங்கள் பொங்குகிறது. லூக்கா 7 வாசித்து பாருங்கள். இயேசுவுக்கு பின்னாக ஒரு பெண் ஓடி வந்து அவருடைய பாதத்திலே ஆண்டோடு வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை ஊற்றி தலை மயிரினால் துடைத்து கண்ணீர் விட்டு கதறுகிறார். ஏன்? உள்ளத்தில் வேதனைகள். பைபிள் சொல்கிறது, லூக்கா 7 பாவியான ஸ்திரீ, பாவத்திலே விழுகும் பொழுது ஒரு அந்த நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம், என்ன ஜாலி என்ன ஜாலி, எப்படியெல்லாம் பண்ணோம் என்று சிரித்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அந்த பாவத்தின் வேதனைகள் நம்மை அழுத்தும். உண்மையான மனுஷனுக்கு அழுத்தும், வேதனைப்படும். யூதா ஏதோ ஒரு பிரச்சனை, மனைவி இறந்த துக்கத்தில் வேதனையோடு போகும் பொழுது வழியில் ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவன் தவறான உறவு கொள்ளுகிறான். அவளுக்கு ஒன்று கொடுக்க அந்த கையில காசு இல்லை. பின்பு அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ள துடிக்கிறது, மனசாட்சி குத்துகிறது. ஐயோ, நான் இப்படி பண்ணிவிட்டேனே. உண்மையான வாழ்க்கை, நாம் செய்த தவறுகளை நினைக்கும் பொழுது மனம் உடைந்து கதறுகிறோம். ஏன் நடந்துச்சு? ஏன் அந்த சூழலை வந்துச்சு? அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலரை பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கிறதுல அப்படி தொடச்சேன், ஏதோ வந்துச்சு போச்சு பிரதர். அப்படி இல்லைங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமமாய் இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், தேவனே, பலியை நீர் விரும்புகிறவர் அல்ல, விரும்பினால் செலுத்திருப்பேன். சர்வாக தகன பலியும் மொக்க பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அவிதானே. இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்திலே துயரப்படுகிற உங்களை ஆறுதல் படுத்த அவர் போதுமானவர், உங்களை சந்தோஷப்படுத்த அவர் போதுமானவர். ஆண்டவராகி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார் அல்லவா? நமக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி, இன்றைக்கு உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உண்மையாக மனஸ்தாபப்பட்டு நான் தீங்கு இழைத்து விட்டேனே, தவறு செய்து விட்டேனே என்று ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது. இன்னொரு துக்கங்க உண்டு அருமையானவர்களே. எசேக்கியா ராஜா பலவீனப்பட்டு இருக்கிறான். தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறான், அப்பா, வியாதியெல்லாம் அவனுக்கு சோகமாகாது, சீக்கிரத்தில் ஆண்டவனை எடுத்துக்கொள்ள போகிறோம், காரியங்களை சரி பண்ணு என்று சொல்லுகிறான். அவன் சுவர் பக்கமாய் திரும்பி மிகுந்த வேதனையோடு அவன் அழுகிறான், கண்ணீரை ஊற்றுகிறான். ஆண்டவரே, நான் உத்தமனாய் நடந்தேனே, உமைப்பு கீழ்ப்படிந்து நடந்தேனே, என்னை நினைத்தரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். துக்கம், வியாதிகள் வரும் பொழுது, தொல்லைகள் வரும் பொழுது நம்முடைய உள்ளம் உடைகிறது. அருமையானவர்களே, வியாதியின் கொடூரம் நம்மை வாட்டுகிறது. இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது அநேக மக்கள் வியாதிஸ்தரை ஆண்டவர் குணமாக்கினார், அவருடைய பலவீனங்களை மாற்றினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? ஏசாயா 53:4 சொல்கிறது, மெய்யாகவே அவன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று. அதே வார்த்தை மத்தேயு 8:17 மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். பேதுரு சொல்லுகிறான் 2:24 அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானிகள் என்று.
வியாதியோடு இருக்கிறீர்களோ, அவருடைய நாமம் யெகோவா ரஃபா. ஆனானே உன் பரிகாரியை கர்த்தர். அந்த பரிகாரியாகிய தேவன் இன்றைக்கு உங்கள் பலவீனங்களை மாற்றி போடுவார். அந்த யெகோவா ரஃபா இருக்கும் வரைக்கும் நீங்கள் பலவீனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னை விட்டு விலக்குவார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்னொரு விதமான துக்கம் உண்டு அருமையானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறான், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உள்ளான துக்கம். நான் என்ன பண்ண போறேனோ, எப்படி இந்த உலகத்தில் வாழ போறேனோ, எனக்கு இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி நொறுங்கி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகளைப் போல சட்டுகளை எடுத்து எழும்புவார்கள். இதே காரியத்தை தான் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து சொல்லிக் கொண்டு போகிறார். நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமரவியாரோட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மன கிளேசத்தினால் வேதனையோடு இருக்கிறீர்களோ, மன குழப்பத்தில் இருக்கிறீர்களோ, ஐயோ இந்த பிரச்சனைகள் எனக்கு வந்துவிட்டு என்று வேதனையோடு இருக்கிறீர்களோ, கர்த்தருக்கு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்புங்கள், இன்றைக்கு விசுவாசியுங்கள், தைரியமாய் சொல்லுங்கள், என் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, என் துக்க நாட்கள் முடிய போகிறது என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.